குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 24, 2026 சனிக்கிழமை இன்றைக்கி கண்டவர்ஸாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்ட்னர்ஸ் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ட்டு டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் ஒன்று கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். டச் பண்ணி இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். எரிசக்தி உற்பத்தியை ஊக்குவிக்கும் பொருட்டு வந்து பார்த்திங்கன்னா புதிய இணையதளத்தை வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து அமைச்சரான சிவசங்கர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சிருக்காரு. தமிழகத்தில் புதுப்பிக்கப்பட்ட எரிசக்தி உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் பயன்பாடற்ற நில உரிமையாளர்கள் மற்றும் விவசாயிகள் பதிவு செய்யவும் முதலீட்டாளர்கள் தங்களுக்கு தேவையான நிலங்களை வந்து பார்த்திங்கன்னா அடையாளம் காணும் வகையிலும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் நில இணையதளம் அப்படின்ற புதிய இணையதளத்தை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பசுமை எரிசக்தி கழகம் தொடங்கியிருக்குது. ஓகேங்களா? மேலும் மேற்கூரை சூரிய மின் உற்பத்தியை வந்து பார்த்திங்கன்னா ஊக்குவிக்கும் வகையில் வீட்டுக்கு ஒரு சோலார் என்னும் திட்ட பரப்புரை மற்றும் மேற்கூரையில் சோலார் மின்தகடு அமைப்பதற்கு தேவையான தகவல்களை வழங்கும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா மேற்கூரை சோலார் வழிகாட்டி மென்பொருள் கருவி அப்படின்ற ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் என்ன அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பயன்படாத விவசாய நிலங்கள் எதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம அதில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இப்போ ஏதோ ஒரு தொழில் நிறுவனங்கள் வராங்கன்னா அவங்களுக்கு அந்த நிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுது. அவங்க டேரெக்டாக அந்த இணையதளத்தில் போய் செக் பண்ணிக்குவாங்க எந்த ஏரியாவில் எவ்வளோ இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான இணையதளம் தான் இது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்திய அளவில் பசுமை எரிசக்தி உற்பத்தியில் தமிழகம் 3ஆம் இடத்திலும், காற்றாலை மின் உற்பத்தியில் 2ஆம் இடத்திலும், சூரிய மின் உற்பத்தியில் 4ஆம் இடத்திலும் வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் இருக்குது. தமிழகம் முழுவதும் தற்போது 65,000க்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து பார்த்திங்கன்னா சூரிய மின் உற்பத்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபட்டு வருது. இந்த நிலையில் 2030 வந்து பார்த்திங்கன்னா பசுமை எரிசக்தி உற்பத்தி அதிகரிக்க வேண்டும் அப்படின்ற இலக்கை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு நிர்ணயித்து அதற்கான பணிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபட்டு வராங்க. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமானது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் சாலை விபத்துக்களை பற்றி. கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் சாலை விபத்துகள் தொடர்பான அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வெளியிட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் மட்டும் நாள்தோறும் சராசரியாக 191 விபத்துகளும் 48 உயிரிழப்புகளும் ஏற்படுது. ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்திங்கன்னா அதற்கு முந்தைய ஆண்டை காட்டிலும் இது 11.6% குறைவு தான். ஆனால் விபத்துகள் வந்து பார்த்திங்கன்னா தடுக்க முடியல. கடந்த ஆண்டு சென்னையில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 2016 விபத்துகள் நிகழ்ந்தது. அடுத்தபடியாக தாம்பரத்தில் 995 விபத்துகள் வந்து பார்த்திங்கன்னா பதிவாயிருக்கு. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமானது அமைதி ஒப்பந்தம், அதாவது அமைதி குழு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம நேற்றே பார்த்துட்டோம். பட் இருந்தாலும் இன்னொரு டைம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க, ஞாபகப்படுத்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்மொழிந்த அமைதி குழு என்னும் புதிய சர்வதேச அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா உதயமாக இருக்கிறது. இது சுவிட்சர்லாந்தில் டாவோஸ் அப்படின்ற நகரில் நடைபெற்ற உலக பொருளாதார அமைப்பின் ஆண்டு கூட்டத்துக்கு இடையே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழு வந்து பார்த்திங்கன்னா உருவாகி இருக்குது. ஓகேங்களா? அமெரிக்க அதிபராக 2வது முறையாக பதவியேற்றிருந்த ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஐநா உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா விலகியிருக்காரு. 66 சர்வதேச அமைப்புலேருந்து வந்து பார்த்திங்கன்னா விலகியிருக்காரு. ஓகேங்களா? இந்தியா, பிரான்ஸ் தலைமையிலான சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு உள்ளிட்ட 35 சர்வதேச அமைப்புகளும் ஐநாவின் 31 அமைப்புகளும் இதில் அடங்கும். ஓகேங்களா? தற்போதைய நிலையில் புதிய அமைதி குழுவில் 30க்கும் மேற்பட்ட உறுப்பு நாடுகள் இணைஞ்சிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இணையவும் இல்லை, விலகவும் இல்லை. அதை வந்து பார்த்திங்கன்னா ஆய்வு மேற்கொண்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தகவல் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அடுத்தது குழந்தை திருமணங்களை பற்றி ஒரு ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. எல்லாமே இம்பார்ட்டன் தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஐக்கிய நாடுகள் சபை 2015ஆம் ஆண்டு ஒரு முக்கியமான திட்டம் வந்து உருவாக்கப்பட்டது. 2030ஆம் ஆண்டுக்குள் உலகில் நிலையான வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்று அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முடிவெடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இதன் ஒரு பகுதியாக உலகத்துக்கான 17 நிலையான வளர்ச்சிகளை வந்து பார்த்திங்கன்னா வகுத்து கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமானதாக கருதப்படுது வந்து 5வது இலக்கு பாலின சமத்துவம். ஓகேங்களா? 2030ஆம் ஆண்டுக்குள் குழந்தை திருமணத்தை முடிவு கொண்டு வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா உறுதி பூண்டு இருக்குது. ஓகேங்களா? இதில் முக்கியமானது என்னென்னா இந்தியாவில் மேற்கு வங்காளம், உத்தரப்பிரதேசம், பீகார், திரிபுரா போன்ற மாநிலங்களில் குழந்தை திருமணங்கள் அதிகமாக நடைபெறும் மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பு, அதாவது நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே அப்படி தரவின்படி வந்து பார்த்திங்கன்னா குழந்தை திருமணங்கள் 2005, 2006 வந்து பார்த்திங்கன்னா 47.4% இருந்தது. 2019-21 வந்து பார்த்திங்கன்னா 23.3% குறைஞ்சிருக்கு. 18 வயதுக்குட்பட்ட ஆண் அல்லது 21 வயது அதாவது பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா 18 வயசுக்கு கீழே இருந்தாலும், ஆண்கள் வந்து 21 வயசுக்கு கீழே இருந்தாலும் அந்த திருமணம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை திருமணம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வரையறை செய்யப்படுது. பாரதிய நியாய சங்கீதா 2023 படி பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் 2012ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட போக்சோ சட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வழக்கு பதிவு செய்யப்படுது. ஓகேங்களா? குழந்தை திருமண தடை சட்டம் வந்து பார்த்திங்கன்னா 2026 படி குழந்தை திருமணத்தை முன்னின்று நடத்தியவர்கள், நிச்சயித்த நபர்கள், பங்கேற்ற உறவினர்கள், நண்பர்கள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா குற்றம் புரிந்தவர்களாக கருதப்படுவார்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது குழந்தை திருமணத்தை வந்து பார்த்திங்கன்னா தடுக்க இந்தியாவில் மத்திய மாநில அரசுகள் பல்வேறு விழிப்புணர்வுகளை வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டு வருகின்றன. மத்திய அரசு
அதாவது பால் விவா முத்ரா பாரத் அபியான் அப்படின்ற மூலம் நிகழாண்டு குழந்தைகள் திருமணத்தை வந்து பார்த்திங்கன்னா பரவாயில்ல 10% வந்து பார்த்திங்கன்னா குறைச்சிருக்காங்க. 2030ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவை குழந்தை திருமணம் இல்லாத நாடாக மாற்றணும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட இலக்கு. ஓகேங்களா. அண்மையில் இந்த இயக்கம் தனது முதலாம் ஆண்டு நிறைவை வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடும் விதமாக குழந்தை திருமணம் இல்லாத நாட்டுக்கான 100 நாள் விழிப்புணர்வு பிரச்சாரத்தையும் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சுருக்காங்க. ஓகேங்களா. பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளை கற்பிப்போம் அப்படின்ற பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டில் இந்தியாவில் முதல் குழந்தைகள் திருமணம் இல்லாத மாவட்டமாக சத்தீஸ்கர் உள்ள பலோட் மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. எனினும் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் குழந்தை திருமணங்கள் மற்றும் 18 வயதுக்குட்பட்ட சிறுமிகள் வந்து அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா பிரசவம் நடப்பதாக சமீபத்திய ஆய்வுகள் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது ஆந்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர மாநிலத்தில் 16 வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிப்பது குறித்து பரிசீலிக்க அந்த மாநில அரசு வந்து பார்த்திங்கன்னா குழு அமைச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்ததாக ஒரு ஆஸ்திரேலியா ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் உலகின் நம்பர் 1 வீரரான ஸ்பெயினுடைய கார்லோஸ் அல்காரஸ் வந்து பார்த்திங்கன்னா 4வது சுற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னேறியிருக்காரு. இதன் மூலம் கிராண்ட் ஸ்லாம் போட்டியில் முதல் 100 ஆட்டங்களில் அதிக வெற்றிகளை பதிவு செய்த ஸ்வீடனுடைய முன்னாள் நட்சத்திரமான பியோன் போர்க்கினுடைய சாதனையை வந்து பார்த்திங்கன்னா அவர் சமன் செஞ்சுருக்கிறார். ஓகேங்களா. அடுத்தது மத்திய பிரதேச மாநிலம் தார் மாவட்டத்தில் உள்ள சர்ச்சைக்குரிய போஜ்சாலா கமால் மௌலா மசூதி வளாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வசந்த பஞ்சமின்னு சொல்லுவாங்க. இந்த பஞ்சமி மற்றும் வெள்ளிக்கிழமை தொழுகையொட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்துக்கள், முஸ்லீம்கள் ஆகிய இரு மதத்தினம் வந்து பார்த்திங்கன்னா அமைதியான முறையில் வழிபாடு நடத்தியிருக்காங்க. மத்திய பிரதேச மாநிலம் தார் மாவட்டத்தில் 11ஆம் நூற்றாண்டு நினைவிடமான திகழும் போஜ்சாலா அப்படின்ற ஒரு ஹிந்து இடமும், அதாவது கமால் மௌலா மசூதி அப்படின்ற ஒரே வளாகத்தில் இருக்குது. இது எப்போவுமே கான்ட்ரவர்சியாக இருக்கும். இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா தொல்லியல் துறை 2003ஆம் ஆண்டு ஒரு பரஸ்பர ஒப்பந்தம் கொடுத்து 2 பேரும் சேர்ந்தே வந்து பார்த்திங்கன்னா தொழுகை நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் நடத்திருக்காங்க. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் பிரதமரான சானே தகாய்ச்சி தலைமையில் புதிய அரசு பொறுப்பேற்ற 3 மாதங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்நாட்டு நாடாளுமன்ற கீழவை பிரதிநிதிகள் வந்து பார்த்திங்கன்னா சபை வெள்ளிக்கிழமை கலைக்கப்பட்டிருக்கு. இதையடுத்து பிப்ரவரி 8ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் நடத்திருக்கிறாங்க. ஓகேங்களா. ஜப்பானுடைய முதல் பெண் பிரதமர் அப்படின்ற பெயரை வந்து பார்த்திங்கன்னா பெற்றவங்க இவங்க. அடுத்தது சென்னையில் 4000க்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகள் பங்கேற்ற பிரம்மாண்ட நிகழ்வில் மிக நீண்ட வரிசையில் ஐஸ்கிரீம் சுவைக்கும் புதிய கின்னஸ் உலக சாதனை வந்து பார்த்திங்கன்னா அருண் ஐஸ்கிரீம் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா படைச்சிருக்காங்க. முன்னதாக கனடாவில் 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2500 மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்கிட்டாங்க. இதை முறியடிக்கும் விதமாக இந்த சாதனை வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. சரிங்களா. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப்லேயும் அப்டேட் பண்ணிட்டோம். ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டு அட்டவணை வெளியிட்டிருக்காங்க. அதன்படி தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம குரூப்லேயும் அப்டேட் பண்ணிட்டோம். சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலையும் இன்ஸ்டாகிராம் பேஜையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸும் உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும். நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் 2026ஆம் ஆண்டு 2026-27ஆம் ஆண்டுக்கான அனைத்து போட்டித் தேர்வுக்குமான வினாக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா குயிஸ் மோடில் வந்து பார்த்திங்கன்னா பதிவு பண்ணிகிட்ருக்கோம். விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரிங்களா. கண்டிப்பாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.